தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். பிரித்தானியாவில் 2 தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தான் இந்த காணொலி போகிறோம். காணொலி போகிறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு தான் முதலாவது சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். இவ்வளவு எடுத்துக்கொள்ள போகலாம். பொதுவாக தமிழர்கள் பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகளுக்கு என்ன செய்வார்கள்னு சொன்னால் வேலை வாய்ப்பு தேடி செல்வது வளமாக. அந்த வகையில் பலதரப்பட்ட விசாக்களை பயன்படுத்தி அவர்கள் செல்வார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற இந்திய உணவகம் ஒன்றில் ஒரு 5 பணியாளர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். அந்த பிரித்தானியாவில் இருந்த குடிவரவு அதிகாரிகளால் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் அங்கே திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த இந்திய விடுதியில் 5 நபர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். அதில் 2 நபர்கள் இந்தியாவை சேர்ந்த நபர்கள். அந்த இந்தியாவை சேர்ந்த நபர்கள்ட்ட அவருடைய விசா செக் பண்ணி பார்க்க அதில் ஒரு நபர் ஹெல்த் அண்ட் விசாவில் வந்திருக்கிறார். அதாவது அவரை ஸ்பான்சர் பண்ணி எடுத்தவருக்கு கீழே தான் அவர் வேலை செய்யலாம். ஆனால் இவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் அந்த உணவகத்தில் கேஷியர், அதை காசாளராக வேலை செய்திருக்கிறார். அப்போ உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2004ஆம் ஆண்டு விசிட்டர் விசாவில் இந்த பிரித்தானியாவுக்கு வந்த நபர் ஒருவர் அங்கே சமையல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ 2026 2004 வந்தால் கிட்டத்தட்ட 22 வருடங்களாக அவர் அங்கே பணியாற்றி வந்திருக்கிறார். ஆனாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லண்டனில் இவ்வாறான குற்றங்கள் அதாவது இந்த விசா இல்லாமல் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட அங்கே அபராதங்கள் விதிக்கப்படும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வியாபார உரிமம் சில வேளை ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீதிமன்றத்தால் அதுக்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். அங்கே இருக்கிற அந்த பிரதேச சபையால் அதற்கான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80,000 பவுண்டுகளை அபராதமாக செலுத்துமாறு அந்த கூறப்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு கூறப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் அந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு சொன்னால் அவர்கள் செலுத்தல. அதன் காரணமாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய உரிமங்களை கிட்டத்தட்ட அந்த உணவகத்தில் இருக்கிற அந்த மதுபானம் அவ்வாறான உரிமங்களை ரத்து செய்யுமாறு உடனடியாக ரத்து செய்யுமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. என்றாலும் அந்த பிரதேச சபையால் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக இலங்கையிலும் இருந்து செல்பவரும் சரி, அதாவது இந்தியாவில் இருந்து செல்பவரும் சரி, இவ்வாறான விசா இல்லாமல் வேலை செய்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது நிறைய காலமாக கிட்டத்தட்ட பாருங்க 22 வருடங்களாக அந்த நபர் வேலை செய்கிறார். இதே மாதிரி பல பேர் பிடிபடாமல் அங்கே இருக்கிறோம் என்றதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 நபர்களும் தமிழர்கள் நான் குறிப்பிட்டிருந்தேன். இவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை நான் குறிப்பிட மறந்துட்டேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் வேலை செஞ்சு இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான நாடு கடத்தப்படுவார்களா அல்லது இவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பாக இன்னும் செய்திகள் வெளியாகல. அதுகள் அந்த செய்திகள் வெளியாகினா அதை நான் உங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடி போறீங்கன்னு சொன்னால் அதற்கேற்ற சரியான ஆவணங்களோட நீங்கள் முறையான விதத்தில் அங்கே வேலை செய்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். என்ன சொன்னால் போயிட்டு இடையில பிடிபட்டு வந்தால் நீங்கள் கடன் பட்டு போனால் அந்த கடனை நீங்கள் கட்ட இல்லாத வாய்ப்பும் ஏற்படும். அதோட இங்கே கடனால் பாரிய தவறான முடிவுகளை சில பேர் எடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு நிலைக்கு நீங்கள் போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொலி. மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நாங்களும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.